வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவச பேருந்து பயணம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே ப்ரோ, உண்மையாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக பெண்கள் அனைவருக்குமே தற்போது இலவச பேருந்து பயணம் அப்படின்றது கொடுத்துக்கிட்டு வராத நம்ம அனைவருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு சூழ்நிலையில தான் பேருந்து பயணம் செய்யக்கூடிய அனைத்து விதமான நபர்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. பெண்களுக்கு தான் பார்த்திங்கன்னா வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நிறைய மாற்றங்கள். இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய திட்டம் எங்கே பார்த்தாலும் பரவி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சீரியஸாக தான் சொல்கிறேன். நம்முடைய தமிழ்நாட்டுடைய இந்த இலவச கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், பேருந்து பயணமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க தெரியுமா? மற்ற மாநிலத்துடைய தேர்தல் அறிக்கைகள்லேயே அதை கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடிகிறதை நம்மளால் உறுதிப்படுத்தப்பட்டு பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் வரப்போகிற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் என்பது நிச்சயமாக பல்வேறு விதமான திருப்பங்களை கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ எலெக்ஷன் முடிஞ்சு இது ரத்து செய்யப்படலாமா, ரத்து செய்யறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே காரணம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அப்படின்றது இலவச பேருந்தை நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அனைவருக்குமே கொடுக்கணும். அதையே பாதி பேருக்கு கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இலவச பேருந்து பயணம் ரொம்ப அலைக்கழிக்கப்படுகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதெல்லாம் கூட ஒருபுறம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, பெண்களுக்கு இந்த இலவசமான இந்த எப்படி சொல்கிறது பேருந்து பயணம் கொடுக்கறது நிறைய மாற்றங்களை நோக்கிய நகர்வுகள் என்பது நடைபெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவே நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்னென்ன விதமான மாற்றங்கள் கொடுக்கக்கூடும், என்னென்ன மாற்றங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம கம்பல்சரி பார்க்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னமும் பல மாற்றங்கள் பார்த்திங்கன்னா இருக்கிறதை நம்மளால் பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே பெண்களுக்கு இலவச பேருந்து ரத்து செய்யப்படும் என்பதை போல தகவல்கள் வெற்று வதந்தி என்பதை